ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எம்கேமர் அப்படிங்கிற இந்த ஆப்பை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அண்ட் ஒரு நாளைக்கு இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அந்த ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுற ப்ராசஸ், தென் ஃபைனலாக ஒரு ரெகுலரான ஆன்லைன் ஏர்னிங்கான ஒரு அப்ளிகேஷனாக இந்த ஆப்பை டெய்லியும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத கிளியராக இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் பற்றின ஒரு இன்ட்ரோ மாதிரி ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஆப்போட சைன்இன் ப்ராசஸ், நம்ம கூகுள் சைன்இன் அல்லது ஃபேஸ்புக் மொபைல் நம்பர் இந்த மூணில் எதில் வேணால் நம்ம சைன் பண்ணலாம். ஸோ நாம் எதை ஒன்றில் சைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இது இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு கான்டென்ட்ஸ் மாதிரி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே டைம் கேம்ஸ், டாஸ்க் ஆஃபர், சர்வே ஆஃபர், லக்கி ட்ராவ், லக்கி நம்பர், ரெஃபரண்டன் இப்படின்னு ஒரு 6 ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமாக நம்ம 2 டேர்மில் ஏர்ன் பண்ணுவோம். அதாவது ஒன்று காயின்ஸ், ரெண்டாவது டிக்கெட். இந்த 2 டேர்ம்லையும் ஏர்ன் பண்ணுவோம். அண்ட் இல்லை காயின்ஸை தான் நம்ம விட்ரா பண்ண முடியும். டிக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ண முடியாது. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இதில் எந்த டேர்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம், எக்ஸாக்டாக இந்த டிக்கெட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற டேர்மில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் வந்து ஷோ ஆகல, டிக்கெட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை அப்படின்னு தான் காட்டுறாங்க. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே வரல. அண்ட் டோர்னமெண்ட் ஹிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வரல, எம்டியாக தான் இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஏர் மோட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே டெய்லி போனஸ் அண்ட் வீடியோ டாஸ்க் இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நம்ம டிக்கெட்ஸ் ஏர் பண்ணுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரெஃபரண்டன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணக்கூடியதான். இதில் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 500 காயின்ஸ் கிடைக்கும். அது போக 10 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸும் டிக்கெட்டும் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கொடுக்கல. அண்ட் இன்னொன்று நம்ம ஃப்ரெண்டு ஏர்ன் பண்ணுற காயின்ஸில் நமக்கு ஒரு 10% அளவுக்கு கமிஷன் மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த ஆப்பை நான் ரெஃபரல் இல்லாமல் டைரெக்டாக தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னால் இந்த இடத்துல ஒரு ரெஃபரல் கோட் என்டர் பண்ண முடியும். அப்படி நான் யாரோட ரெஃபரல் கோட் என்டர் பண்ணுறேனோ அவங்களுக்கு 500 காயின்ஸும் இந்த 10 டோக்கன்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ரெஃபரல் கோடை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் ரிவார்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏர்ன் பண்ணக்கூடிய காயின்ஸை விட்ரா பண்ணக்கூடிய ப்ராசஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி காயின்ஸை மட்டும் தான் விட்ரா பண்ண முடியும். இது நம்ம யூபிஐ கேஸாவோ இல்லை கூகுள் ப்ளே வவுச்சர் இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி டைமண்ட்ஸாக கூட நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். இது நம்முடைய அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இல்லை நம்ம ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் எவ்வளவு, காயின்ஸ் எவ்வளவு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஹோமில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ளே டைம் கேம்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே மொபைல் யூசேஜ் அக்சஸ் எனேபிள் பண்ணணும். அதாவது நாம் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது இதில் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற டாஸ்கில் வரும். ஸோ அதை நம்ம பண்ணுற மாதிரி இல்லையாங்கிறது இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. பட் இந்த யூசேஜ் அக்சஸ் எனேபிள் பண்ணுறது அப்படின்றது சேஃப் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் சிம்பிளாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது மட்டும் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். அதர் டைம்ஸ் இந்த ஆப் யூஸ் பண்ணாத நேரத்தில் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான டாஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ காயின்ஸ் வரும், அது எவ்வளோ டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ காயின்ஸ் வரும், அதில் எவ்வளோ லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அதாவது இதில் கொடுத்துருக்க மாதிரி 10 லெவல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த காயின்ஸ் நமக்கு கிரெடிட் ஆகும். இது யூஸ் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த லெவல் கம்ப்ளீட் ஆனது ஏர்னிங் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10th லெவல் ரீச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏர்னிங்ஸ் வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனது நமக்கு வந்து ஜென்யூனாக ஏர்னிங் வந்துருச்சு. 195 காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ ஏர்னிங் வரல, எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் என்னென்னா இந்த டாஸ்க் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறது கிட்டத்தட்ட 5 to 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ஆப் டாஸ்க். இது பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆஃபர்ஸ் மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இது எப்போ உள்ளே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆஃபர்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிதான் வருது. எந்த டாஸ்க்குமே இல்லை. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஏ சர்வே.
இது வந்து சர்வே ஆஃபர்ஸ் மாதிரி. இதில் வந்து சர்வேவும் இருக்கும், ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டாஸ்க்கும் இருக்குது. ஸோ இது நம்ம எது வேணால் ட்ரை பண்ணலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஒர்க் ஆகலை. அண்ட் இந்த சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணால் டிஸ்குவாலிஃபை ஆகிடுது. ஸோ ட்ரை பண்ண எல்லா சர்வேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஆர் டிஸ்குவாலிஃபைடு இந்த மாதிரி வந்துடுது. மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஏர்னிங் வருது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் அவைலபிள் சர்வீஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா சர்வே ஆஃபரில் இருக்கக்கூடியதான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்வைட் அண்ட் டன். இது நான் ஆல்ரெடி ரெஃபரண்டான்னு பார்த்துட்டோம். அடுத்தது டாஸ்க் ஆஃபர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏடி டாஸ்க், ஓடி டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற டாஸ்கில் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதும் இருக்கும், சம்டைம்ஸ் சர்வீஸும் இதில் இருக்கும். இதில் நமக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் ரேண்டமாக இல்லை ஒரு 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான காயின்ஸ் வரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணதில் சில ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இல்லை, ஜஸ்ட்டு சிம்மா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லெவல்ஸ் இருக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணாலும் நமக்கான காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகவே இல்லை. அதாவது இதில் நம்ம ட்ரை பண்ணுற எல்லா டாஸ்க்குமே பர்ஃபெக்டாக ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏர்னிங் வராத டாஸ்க்குமே நிறையா இருக்குது. ஸோ நமக்கு ஏர்னிங் வந்தால் ஓகே, வரலைன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது வேஸ்ட்டாக தான் போகும். அடுத்து சர்வே ஆஃபர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சர்வேயும் இதுலேயும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் நான் ஒரு சில சர்வீஸ் ட்ரை பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வரல அப்படின்னா டிஸ்குவாலிஃபைடு ஆனாலும் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் சொல்லி சில ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் சில சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டும் ஆச்சு, ஜென்யூனாக ஏர்னிங்கும் வந்தது. ஸோ சர்வே ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறதுல பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வரல அப்படின்னாலும் சில இது பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆனாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன அமௌண்ட்டில் காயின்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் சில இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸும் ஆகுது, அதுக்கான காயின்ஸ் ஜென்யூனாக கொடுத்துட்றாங்க. அடுத்து லக்கி ட்ரா அண்ட் லக்கி நம்பர். இது பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரீ தான். பட் இது நமக்கு வந்து லக் இருந்தால் கிடைக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்கிற எல்லா ஏர்னிங் ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வித்ட்ரா பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். நான் இதில் கிட்டத்தட்ட 1500 காயின்ஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். வித்ட்ரா பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது தான். ஸோ இதில் நான் ஏர்ன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் இதில் வந்தது அப்படிங்கிறது இப்போ நான் பார்த்தலாம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே டைம் கேம்ஸில் ஃபஸ்ட்டு 195 காயின்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பிஎல் சர்வே, டிஹெச், டிஆர் சர்வே இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் கிடச்சிது. அதாவது இதில் வந்து 36, 35, 50 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபைடாக இருக்கும். பட் காம்பன்சேஷனில் ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே. ஆனால் 100க்கு மேலே இருக்கக்கூடிய 245, 595 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைடு ஆனது, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஜென்யூனாக ஃபுல் ஏர்னிங் வந்தது தான் இந்த டாஸ்க் எல்லாமே. ஸோ டோட்டலாக 1500+ காயின்ஸ் வந்திருக்கு. அண்ட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது தான். இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரா பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூபிஐ கேஷில் தான் வித்ட்ரா பண்ண போகிறோம். இதில் மினிமம் 10 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 250 ரூபீஸ் வரைக்கும் வித்ட்ரா பண்ணலாம். பட் நம்மளால் இப்போதைக்கு 10 ரூபீஸ் தான் வித்ட்ரா பண்ண முடியும். இங்கே நம்மளோட யூபிஐடி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், அடுத்து நம்மளுடைய ரெக்வஸ்ட் சப்மிட் ஆகிடும். ஸோ இதுலேருந்து ஒரு 2 to 5 மினிட்ஸில் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. அண்ட் அது ஃபுல் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிடுச்சு, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ எதுவுமே இல்லை. ஸோ பேமெண்ட் வித்ட்ரா பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஃபுல் அமௌண்ட்டும் இன்ஸ்டண்ட்டாகவே கிரெடிட் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எம்கேமர் ஆப் ரிவ்யூ. இதில் டோட்டலாக 6 ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 அதாவது ப்ளே டைம் கேம்ஸ், டாஸ்க் ஆஃபர் அண்ட் சர்வே ஆஃபர். இதில் நாம் ஜென்ரலாக ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதும் சர்வே ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுமா தான் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3லேயும் ஒவ்வொரு இதுலேயும் எக்ஸாக்டாக இவ்வளோ டாஸ்க் இருக்குது, அதில் இவ்வளோ காயின்ஸும் அதை இவ்வளோ மணி நேரத்தில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நாம் தியேட்டிக்கலாக வேணால் கால்குலேட் பண்ண முடியும். பட் ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நாம் இந்த 3 பாயிண்ட்டையும் நாம் நோட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதில் இருக்கிற டாஸ்க் எல்லாமே ஸ்டேபிளானது கிடையாது. அதாவது அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பழைய ஆஃபர் எக்ஸ்பயர் ஆகிட்டு புது ஆஃபர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் தான் இருக்கும். அதனால் நீங்கள் மார்னிங் பார்க்குற டாஸ்க் அதே ஈவினிங் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் எக்ஸாக்டாக ஒரு நாளைக்கு இவ்வளோ டாஸ்க் இதில் இருக்குது, அதில் இவ்வளோ காயின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. 2வது பாயிண்ட், ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகிற டைம் அண்ட் அதுக்கு கிடைக்கக்கூடிய காயின். இதில் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு வரக்கூடிய காயினும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த டாஸ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா இதில் லேக்ஸில் காயின் வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 days வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அந்த டாஸ்க்கை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம 5 நாளில் 10 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் இருக்குது.
பட் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ண அந்த டாஸ்கில் வந்த காயின் பார்த்தீங்கன்னா 195 காயின்ஸ் வந்தது. பட் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 to 6 hours ஆயிடுச்சு. இந்த 2 எக்ஸாம்லேயும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஏர்னிங்க்கும் நாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்தது தேர்டு பாயிண்ட், நாம் கம்ப்ளீட் பண்ணுற எல்லா டாஸ்க்கும் பர்ஃபெக்டாக ஏர்னிங் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. எஸ், இப்போ நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்ததுலேயே நாம் ட்ரை பண்ண மேக்ஸிமம் ஆப்பில் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே ஏர்னிங்கே வரல. அண்ட் அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைமும் வேஸ்ட்டு தான். இதில் தான் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலாக நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட், அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை 2 நாள் யூஸ் பண்ணேன். அது டோட்டலாக ஒரு 10 to 12 hours நான் யூஸ் பண்ணியிருப்பேன் மொத்தமாக. அதில் நான் ஏர்ன் பண்ணது 1500+ காயின்ஸ் இருந்தது. அதில் வந்து நான் 10 rupees தான் விட்ரா பண்ண முடிஞ்சது. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 1174 காயின் இருந்தால் 10 rupees அப்படின்னு இருந்தது. அப்படின்னு இந்த 1500+ காயின்ஸ்க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 rupeesக்குள்ளே தான் இருக்குது. அடுத்து லக்கிடா அண்ட் லக்கி நம்பர், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஏர்னிங் வரும். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு லக் இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதை எக்ஸ்ட்ரா ஏர்னிங்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஃபரண்ட் ஏர்னுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுற ஒரு 2-3 நாளைக்கு தான் நம்ம ரெஃபரே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இது ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. ஸோ இதையும் நாம் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராக்டிக்கலாக இந்த ஆப்பை நான் ஃபுல்லாக ஒரு 1 day ஒரு 12 hours நான் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட் 13 rupees. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம ரிவ்யூவும் பண்ணியாச்சு. அடுத்தது எம்கேமர் ஆப் ரிவ்யூ ரிசல்ட். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. எஸ், அவைலபிள். அடுத்தது ஆவரேஜ் ஏர்னிங் பர் டே அண்ட் ஆவரேஜ் ஏர்னிங் பர் எஃபோர்ட். இந்த ஆப்பை ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட் 13 rupees per day. நெக்ஸ்ட் வித்ரா ப்ரூஃப். பேமெண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாகவே ஃபுல் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட். இந்த ஆப்பில் அதிகமான டாஸ்க், அதுக்கான ஏர்னிங்கும் அதிகமாக வர மாதிரி இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட் நாம் ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்படிங்கிறனால இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஃபைனல் ரிசல்ட், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் டேட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.